மக்களே, ஊட்டியில் மரம் விழுந்துருச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் தங்கியிருக்க காட்டேஜ் பக்கத்துலேயே ஒரு பெரிய மரம் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மரம் அப்படியே விழுந்துருச்சு ஸ்ட்ராங்கில். வேரை பாருங்கள் எப்படி ஒரு வேருன்னு, நீளத்தை பாருங்கள் எத்தனை அடின்னு தெரியுதா, நினச்சி பார்க்கவே முடியல. அவ்வளோ பெரிய மரம். இந்த வருஷம் 2020 இது மாதிரி இருந்த மரம் தான் அதுவும். இதெல்லாம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இது. இந்த மரத்தோட டென்சிட்டி எவ்வளோ இருக்குது பாருங்கள். எங்கேருந்து எங்கே வரைக்கும் விழுந்திருக்குன்னு பார்த்தீங்களா. ஒவ்வொரு மரமும் அவ்வளோ. இது அடுத்தது இந்த மரம் விழுந்தாலும் விழுவலாம்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. இன்றைக்கும் ஊட்டியில் ஒரே மழையும் குளிருமாக தான் இருக்குது. இந்த மரமெல்லாம் ஏற்கனவே இந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லி நிறைய மரங்களை கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் மரம் இந்த மரம் தான். தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் கூட கிட்ட போய் காமிக்கிறேன் உங்ககிட்ட. எவ்வளோ பெரிய வேர் பாருங்கள். மரத்துலேருந்து எவ்வளோ சீக்கிரம் சாஞ்சிருச்சுன்னு தெரியுதுங்களா. பாருங்க, நல்ல பெரிய மரம். கிட்டத்தட்ட இந்த மரம் ஒரு 30 அடி பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மரங்கள்னால தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தங்கியிருக்கேன் எங்கள் காட்டேஜை சுற்றி எவ்வளோ மரம் இருக்குன்னு பாருங்கள். தெரியுதா, எங்கள் காட்டேஜ் இதை சுற்றி இவ்வளோ மரங்கள். இந்த இப்போ விழுந்த இந்த மரம்